எங்க அந்த மனுஷன் ஆளையே காணா? எங்க போயிட்டான் அந்த ஆளு? யாரு நம்ம வீட்டுல வந்து பேசுறது? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அவரை பார்க்க வந்திருக்கேன். அவர்னா எவரு? உங்க பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன். ஏன் பிள்ளைனா உனக்கு யாரடி? இப்ப என்ன வேணும்னே அவங்களுக்குறீங்க? வராதவங்களா வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? என் வீடு, நான் எப்ப வேணா வருவேன், உங்களுக்கு என்ன? அடி செருப்பால. உன் வீடா? என் பேர்ல அந்த வீட என் மவனுக்கு மாத்தி உன் பேர்ல மாத்திட்டியே. அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. வந்ததுக்கு அப்புறம் இதுவும் ஏன் வீடுங்கிற? இதையும் மொத்தமா உன் பேருக்கு எழுதிட்டு போயிலாம் நினைக்கிறியா? ஆமா ஆமா, இப்படியே பேசிட்டு இருந்த விளக்க மாத்தாடி தான் விழுவோம். இல்லையே பொடி முத ஏண்டி வந்த? இவ்வளவு நாளா வராதவ மாமியார் எப்படி இருக்காங்க, புருஷன் எப்படி இருக்கான், நான் எதுவும் விசாரிக்கிறது இல்ல, பாக்குறது இல்ல. இப்ப என்னமோ திடீர்னு காலையிலே வந்துட்டு இங்க அவரு ஆளை காணான்ட்டு விசாரிக்க வந்துட்டா. அப்படியே பாசமா இங்க வந்ததுக்கு காரணம் ஏதோ விஷயம் இருக்கும், அதுக்காக தான் இங்க வந்திருப்ப. ஆமா, அதுக்காக தான் வந்தேன். மொத்தமா எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்கிட்டு நீ என் மவனை நடுத்தல நிப்பாட்டலான்னு பாக்குறியா? புருஷன் பார்த்து பார்த்து கட்டின விடாது. அந்த வீட்டே ஏமாளியாக்கி உன் பேர் எழுதி வாங்கிட்ட. எதுக்கு அதையே சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க? அதான் என் பேர்ல மாறிடுச்சுல. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவியே. வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சம்மதம் எடுத்தவ. இப்ப எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் கேட்க வந்தேன். என்ன போதுமா? அடிப்படையே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பையனை பார்த்து ஆளை காணா, எங்க போயிட்டு வந்தாலே? என்கிட்ட பணம் கேட்க வந்திருக்கலாம். பணம் நாங்களே 5க்கு 10க்கும் லோலை அடிக்கிறோம். என்கிட்ட எங்க பணம் இருக்கு? உங்க பிள்ளை மார்க்கெட்ல நல்ல கடையில வேலை பாக்குறாரு, வருமானம் வாங்குவாரே. நீங்களும் காட்டு வேலைக்கு அந்த வேலைக்குன்னு போறீங்க. வாடகை வீட்டுல இருந்தாலும் வாடகை கொடுக்கலான்னு சொல்லலாம். சொந்த வீட்டுல இருந்துட்டு என்னத்த செலவு வந்துட போகுது 2 பேருக்கும்? ஏன் எங்களுக்கு செலவே வராதா? எதுவும் சாப்பிடவே மாட்டோமா? இல்ல ஒன்ன மாதிரி நினைச்சியா? நானு இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அந்த மனுஷங்க அந்த ஆள்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். மறுக்க வந்து என்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க யார் முத? எனக்கு மனுஷன் பணத்தை கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போயிருவேன். அடி சக்க, நான் யாரா உனக்கு? மாமியார பார்த்தா யாருன்னு கேக்குறியே? இல்ல நல்லா இருப்பியா சொல்லு. உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. மனுஷனே ஆளக்கானா. இப்போதைக்கு இங்க இருந்தா உங்க பேச்சுல என்னால காதல வாங்கிக்க முடியாது. நான் போயிட்டு அப்புறம் வரேன். நில்லுடி, எதுக்கு என் வேலையை கெடுக்கிறீங்க? பையனை ஸ்கூல் கிளப்பிட்டு வந்திருக்கேன். ஆனா வண்டியில ஏத்தி விடணும். வண்டியில ஏத்தி விடுறியா? இதான் ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஸ்கூட்டில தான் ஸ்கூல்ல போறது வரது எல்லாம் சொன்னாங்க. இப்ப என்ன? நான் வண்டியில போய் விடுவேன், இல்ல நடந்து போய் விடுவேன், ஸ்கூல் மேல போய் விட்டுட்டு வருவேன். இந்த தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஆமா, ஏதோ பணம் தேவைப்படுது. நீங்க எதுக்கு? உனக்கு அப்படி என்ன செலவு இருக்கு உனக்கு? எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இந்த தாலி கட்டினார்ல அந்த மனுஷனை தான் சொல்லுவேன். தாலி கட்ட மனுஷன் சொல்லுவாளா? ஆனா புருஷனை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாளாம். ஆமா, என்ற புள்ள வந்துட்டான் அந்த ஆளு. அப்பா, இந்த பணத்தை கேட்டுட்டு இப்பயே வாங்கிட்டு போயிறேன். நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? எதுக்கு வரணுமா? நீ கட்டின தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு ஒரு பையன் இருக்கான். நான் மறந்துட்டியா? நான்லாம் மறக்கல. இதான் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை காணாதங்கன்றது மாதிரி என்னையும் அம்மாவையும் பார்க்க கூட வரல. ஒரு போன் கூட பண்ணல, என்னாச்சு ஏதாச்சுன்னு. இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த? உன் பொண்டாட்டிக்கு காசு வேணுமா? காசு, அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இந்த மானங்கெட்டவ. எதுக்கு இப்படி பேசுறீங்க? நானும் இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணு தானே, என்னை பார்த்துக்கு எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஆமா, பெரிய ஒழுங்கு. உங்க அம்மா கண்ணு முன்னாடி இவ்வளவு தூரம் என்ன பேசுறாங்க, திருப்பி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? அவ்வளவுதான் என் மேல பாசம் உங்களுக்கு, அப்படிதானே? மேல உள்ள எல்லாமே எனக்கு போயிருச்சு. மேல பாசம், காதலு, அன்பு, கருணை அதெல்லாம் உன் மேல எதுவும் வராது. அந்த அளவுக்கு எனக்கு நீ பச்சை துரோகம் பண்ணிருக்க. என்கிட்ட நல்லா மலிச்சு பேசி என் பேர்ல உள்ள வீட்டை உன் பேர்ல மாத்திக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டு எங்க அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு நீ மட்டும் சொகுசா இருக்கணும்னு ஆசைப்பட்டியே. ஏன் உனக்கு அந்த சொகுசு பங்களா பத்தலையா? நான் அதுக்காக இல்ல, பணம் கேட்டுதான் வந்தேன். 20,000 பணம் கொடுங்க எனக்கு. அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமா, பணமா? பணம் ஆனா என் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் வருது, அதுக்கே பணம் கேட்டு 4 பேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் நானு. ஓ, தங்கச்சி பொண்ணுக்கு சீர் செய்ய கடன் வாங்கி பணத்தை வாங்குற. பொண்டாட்டி கேட்டா மட்டும் பணம் கொடுக்க முடியல. சும்மா நடிக்காதியா நீ? அவன் பையனும் பீரோக்குள்ளார கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பீங்க. எடுத்து உன் தங்கச்சி மகளுக்கு செலவு பண்ணுவியா? ஆனா என்கிட்ட போய் சொல்ல வேண்டியது, வெளியே போய் பணம் வாங்கிட்டு வந்தேன்ட்டு. கட்டின பொண்டாடி நான் கேட்கறேன் பணம் குடியான்ட்டு இல்லங்கிறது. எனக்கு மட்டுமா கேட்கறேன்? உன் பெத்த புள்ள இருக்குல்ல, உனக்கும் சேர்த்து தானே கேட்கறேன். முக்கியமான தேவை இருக்கு, அதுக்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் அப்பா ஆத்தால தேடி போவியே, அங்க போக வேண்டியதானே? மட்டும் எதுக்கு என்னைய தேடி வந்த? நல்ல கேள்விடா. எல்லாத்துக்கும் முழு காரணம் நீங்க மட்டும்தான். என் புருஷன் என் மேல எம்புட்டு பாசமா இருந்தாரு. சத்தியா சத்தியான்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தாரு. ஆனா நீங்க என்னை என் புருஷனை பிரிச்சுட்டு நீங்களும் உங்க பிள்ளைய மட்டும் சந்தோஷமா வாழ் நினைக்கிறீங்க. டாடி பிரிச்சது நானும் உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டேன். நீ பண்ண சூனிய வேலைதான் இப்படி நடந்திருக்கு. எல்லா வேலையும் நீ பண்ணிக்கிட்டு இப்ப என்னை காரணம் கட்டுறியா? பாரு, தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசாத. எங்க அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இவ்வளவு தூரம் உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. இவ்வளவு கோமா என்கிட்ட பேச கூட மாட்டீங்க. என்கிட்ட தன்மையா பேசுற ஆளு இவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறீங்கன்னா. இங்க பாரு, எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு காரணத்தை ஏன் மேலேயும் அம்மா மேலேயும் தலை தூக்கி போடாத. அவ்வளோ பெரிய மச்சி விட உன் பேர்லயே எழுதி வாங்கிட்ட. நாங்களும் உனக்கே விட்டு கொடுத்துட்டோம். கிளம்பு மொத இந்த வீட்டை விட்டு. முடியாது, கேட்ட பணத்தை கொடுத்தாதான் இந்த வீட்டை விட்டு போவேன். அப்படி இல்லைன்னா போக மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். பாருடா, உன் பொன்னாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போறானா? போலீஸ் ஸ்டேஷன் என்னடி மிரட்டி பாக்குறியா என்கிட்ட? அப்புறம் போலீஸ் ஐயா பாருங்க, என் புருஷனும் மாமியாரும் என்னைய வந்து பிரச்சனை குடும்பம் பண்ணி 10 பவுன் 20 பவுன் செயின் வாங்கிட்டு சொல்றாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கோ,
அவ்வளோதான். அம்மாவும் பையனும் லாக்கப்ல உள்ளார கம்பி எண்ணிட்டு இருக்கணும். என்ன பரவாயில்லையா? அதே மாதிரி செஞ்சுட்டுமா? இதுக்கு மேல இவகிட்ட எதுவும் பேசாதப்பா. நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இந்தாடி என் புள்ள இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? பக்கத்துல கையில செயின்லாம் இருக்குமே, எல்லாம் ஓங்கிட்ட தானே கழட்டி கொடுத்தான். என் பேத்தி சுவாதி கல்யாணத்துக்கு காட்டடா பணம் வாங்கலான்ட்டு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. இதுல எங்ககிட்ட ஏண்டி பணம் இருக்க போது? 20,000 ரூபாய் கேட்கறதுக்கு அம்புட்டு பணம் உனக்கு எதுக்கு சொல்லு? நான் என்னமோ பண்ணிக்குவேன். நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க? அந்த மனுஷனே வாயத்தை வந்து என்னன்னு கேட்கல. அப்பா நீ கேட்டவனே பணத்தை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. வெட்டி செலவு பந்தா செலவு பண்ற ஆள் தான் நீ. வந்து என் பேரங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டா போதும், என்னடா பண்றவங்க அம்மான்ட்டு வண்டி வண்டியா சொல்லிடுவான். இந்த செலவு பண்றாங்க அந்த செலவு பண்றாங்கட்டு. குடுக்கலன்னு சொல்றப்ப எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கியா நீ? போலீஸ் ஸ்டேஷன் போவ, அங்க போவேன்ட்டு. ஸ்டேஷன் போயினா போ, எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நாங்களும் இங்க நியாயத்தை எடுத்து சொல்லுவோம். அப்புறம் லாக்கப்ல நீ தான் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அம்மா சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. முடியாது முடியாது முடியாது. வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். ஒழுங்கு மரியாதை பணத்தை குடியா. உன் கழுத்துல செயின் போட்டிருக்கீல, வீட்டை விட்டு துரத்தி விடுறப்ப ஏன் செயினிய மோதிரம் எல்லாத்தையும் நீ தானே வாங்கிக்கிட்ட. அத்தனை பவுனை நீ வச்சுக்கிட்டு 20,000க்கு மட்டும் எதுக்கு எங்களை கேட்க வந்திருக்க? எல்லாம் உங்க பிள்ளைக்காக தான். உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்பப்பப்பப்பா அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? ஸ்கூல் ஃபீஸ் இத்தனை நாளா எந்த ஃபீஸை கட்டிட்டு இருந்தாலாக்கும்? அவங்க ஆத்தா அப்பா வீட்டுல கொடுத்துருப்பாங்க காசு. எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்திருக்கா. இப்பவாது புரிஞ்சுக்கூட உன் பொண்டாட்டியை பத்தி. இதை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப வண்டவாளம் தண்டவாளம் அத்தனையும் எனக்கு தெரியும். ஆமாண்டா, எல்லாம் எங்க அப்பா ஆத்தால சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ புருஷன் போய் கேளு. சம்பாதிக்க பணத்துல என்ன பண்றான்? தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துல வருதுல, அதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் இப்படி மக சென்டிமெண்ட்டை போட்டு பணத்தை கறக்கலான்னு வந்திருக்கா. நான் அவட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு எதுக்கு நீங்க குறுக்க பேசுறீங்க? புருஷனுக்கு முன்னாடி நடக்கிற சண்டையில நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போய் ஒரு ஓரமா உட்காருங்க போங்க. இல்ல நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது உங்ககிட்ட. முடிய முடியா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளனா கூட போக மாட்டேன். வலிக்கிறியா? உடியா முத வெளியே போடி முத முடியல இருந்து கையடியா. முத கையெடுப்பா. நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மா சொல்றத அப்படியே கேக்குறாரு. ஏயா? ஆமாண்டி, நான் அப்படிதான் நடந்துக்குவேன். என் புள்ளைய கூட்டிட்டு வந்து இப்போதைக்கு நீ எதை கொடுக்குறாப்ல தெரியல. நான் எதுக்கு உன்கிட்ட பேச்சு வாங்கணும்? நான் கிளம்புறேன். ஆனா திரும்பி வருவேன் என் மாவனை கூட்டிட்டு. அப்போதைக்கு பணம் கேட்கறப்ப நீ கொடுக்கணும். இல்ல என் மாவன்கிட்டே சொல்லி வச்சிருவேன். நீ என்ன வேணா சொல்லி நாடகம் ஆடிடி. ஆனா என் புள்ளைக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். விடுப்பா, அவ போனா போட்டோம். அவளை எதுக்கு கூப்பிட்டு வச்சு வம்புழுக்கிற? கிளம்புறேன்னு சொன்னில, அதை வெளியே போ. கிளவி உனக்கு வெயிட் வைக்கிறீரு. இம்புட்டு தூரம் என்ன பேசிட்டீங்கன்னா 2 பேரும் பாத்துக்கிறேன். திரும்பவும் வருவேன். வந்து எப்படிலாம் பேசி வாங்கணுமோ வாங்குவேன். வாங்கு வாங்கு. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. என் பேத்திக்கு கல்யாணத்துக்கு அத்தங்கிற முறையில வந்துரு. நான் ஏன் வரணும்? அவ கல்யாணத்துக்குள்ள நாளாம் யார் பத்த புள்ளைய தரல. அவ கல்யாணத்துக்கு நான் அத்தை முறையில முன்னாடி வந்து நிக்கணுமாக்கும். என்னால முடியாது. நானும் வரமாட்டேன். உங்க பொண்ணுகிட்ட சொல்லிடுங்க. நவரியா மத எப்படி பேசிட்டு போறா பாரு. என் பேத்தி குணம் உனக்கு வருமாடி? இல்ல யார் குடும்பத்தை எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சவ. என் பேத்தி என் மவளும் அப்படி கிடையாது. விடுமா, அவளை பத்தி தெரியாத உனக்கு? அவளை பத்தி மேற்கொண்டு பேசி பேசி நமக்கு தான் டென்ஷனு. கோவம் தான் வரும். விட்டுருமா. திரும்ப வரேங்கிறாளே வீட்டுக்கு. அவெல்லாம் வரமாட்டாமா. இவ்வளவு தூரம் அவமானப்பட்டு போனவ திரும்ப வருவாளா இங்க? வந்தா வருவாடா. உன் பொண்டாட்டி கில்லாடி ரங்கா அப்படி வேணா வந்து வாங்கிட்டு போனாலும் நினைப்பா. மருமலாச்சு பொறுமையா போன யோசிச்சுட்டு இருந்தா என் மவளையும் என் பேத்தியை பத்தி பேச வந்துட்டாவ. விடுமா. இல்லடா, அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. முன்னமே சொன்ன மாதிரிதான் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு என்னன்னா பாத்துட்டு விசாரிச்சு போலாம் தான் வந்திருக்கா. இவளை பத்தி எனக்கு தெரியாது. அதுதான் என் தங்கச்சி பொண்ணுக்கு நான் எவ்வளவோ செய்வேன். இவளுக்கு என்ன வந்துச்சு? இப்போ நம்ம புருஷன்னு பாசம் கொண்டு என்கிட்ட பேச வந்துட்டா பண்ண துரோகம்ல என்னால மறக்க முடியுமா? சரி பாத்துக்கலாம் விடு. நீ டென்ஷன் ஆகாத. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இவளால வீட்டுல பெரிய சண்டை வந்ததான் மிச்சம். முத கடைக்கு கிளம்புப்பா, மணி ஆகுது. தலை நிம்மதியே போயிருச்சு. கடையில போய் ஒழுங்கா இருக்கணும். கஸ்டமர் கவனிச்சுட்டு அது கோவப்பட்டு பேசுனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி விடுப்பா, எதுவும் கோவப்படாத விடு. உடனே போக வேணாம். உட்காருப்பா, தண்ணி முத தரேன். அப்புறம் குடிச்சிட்டு போ கடைக்கு. சரிம்மா. முத இந்த தண்ணியை குடிப்பா. இந்தா. சரிம்மா, நான் வரேன். வரேன்னு சொல்லாதப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா, போயிட்டு வரேன். இல்ல பேசுறத ஞாபகம் வச்சுட்டு நீ என்ன கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்காத. பேசுனது எல்லாத்தையும் சவுத்துல வீசின மாதிரி வீசிட்டு கண்டுக்காம விட்டுருப்பா. சரிம்மா. சரியா? எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையா இருமா. திருப்பி வந்து வீட்டுல வம்புழுத்தாலும் வம்புழுப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னப்பா திரும்ப வந்துட்டா? எதுவும் மறந்து வச்சிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இவ வந்து பேசுனது கொண்டது எல்லாத்தையும் நீ தங்கச்சிக்கிட்ட சொல்ல வேண்டாம். சரிப்பா, நானே அதே தான் நினைச்சேன். உன் தங்கச்சியே பல வேலையில இருப்பா. இன்னும் கல்யாணம்ட்டு நிறைய வேலையா சுத்திட்டு இருப்பா. அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா என்ன நினைப்பா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. சரிம்மா. தங்கச்சி மனசுதான் கஷ்டப்படும். சரிப்பா. நான் கட்டினவ கல்யாணத்துக்கு வந்தா வராட்டி போறா. ஊர் உலகம் 1000 சொல்லும். அதான் நானும் யோசிக்கிறேன். ஊர் உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போதுமா? அம்மா முறையில நான் வந்தா பத்தாதாக்கும். நீ வாடினு இவளும் வந்தா அவ்வளவுதான். கல்யாண டைம்ல சண்டையை முட்டிட்டு வேடிக்கை பாப்பா. செஞ்சாலும் செய்வாப்பா. அதுக்கு தான் சொல்றேன். பேத்தி கல்யாணத்துக்கு மருமக வரலையேன்னு நீ கவலைப்படாத. வர வேணாட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிப்பா, நானும் அந்த முடிவுல இருக்கேன். இது விஷயமா நான் அப்புறமேட்டு சுதாட்ட பேசிக்கிறேன். என்னதுடா? நான் கட்டின பொண்ணாட்டி வராததான். உன் தங்கச்சிக்கு தெரியாதா அவ சண்டை போறது பேசுறதெல்லாம்? சரிம்மா. கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் மெதுவா சொல்லிக்கலாம் எது வந்தாலும்.
இதுதான் இப்படி பேசுறா, என்னாச்சுன்னு ஒரு முடிக்கு வந்துருவான். என்னமோ சொல்ற, ஆனா உன்னை விட்டுட்டு அவ கூட வாழ எனக்கு மனசு இல்லம்மா. எனக்கெல்லாம் அதெல்லாம் எப்பயோ மறந்துருச்சு. தனியா வாழ்ந்தா நிம்மதியா நான் வாழ்ந்துருவேம்மா. அவ கூட வாழ்றது நரகத்துக்கு சமம். சரிம்மா, நான் வரேன். எப்படி மனசுடைஞ்சு பேசிட்டு போறான் என் புள்ள. இவ கூட வாழ்ந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வீட்டுல வந்து இவ்வளவு தூரம் சண்டை போறாளே, அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல மரமூளை கட்டி வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு, ஊர்ல தேடி கண்டுபிடிச்சு.